ஆண்டவர் நமக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த ஊழியத்துல கரடுமுரடான பாதை, ஒரு பெரிய மலை உச்சியில இருக்கிற ஒரு கிராமத்தை போய் சந்திக்கணும், கரடுமுரடான பாதை. அந்த மக்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லணும், ஆண்டவருடைய அன்பை எடுத்து சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு அழைப்பு வருகிறது. ஆனால் நாம் நம்முடைய மாம்சத்தை நேசித்தோம் என்று சொன்னால் அந்த பகுதிக்கு நம்மளால் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஏன்? என்னுடைய போராட்டம் இந்த மாம்சத்திற்கான ஒரு போராட்டம். ஐயா, இந்த மலை அடிவாரத்தில் ஏதாவது ஒரு கிராமம் இருந்தா சொல்லுங்க, நான் அங்க போகிறேன். என்னுடைய வீட்டு பக்கத்திலே ஏதாவது கிராமம் இருந்தா சொல்லுங்க, நான் அங்க போகிறேன். அவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டு நான் போகணுமா? அவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டு நான் ஒரு போராட்டத்தை போராட வேண்டுமா? இது எனக்கு ரொம்ப கடினமாய் இருக்கிறதே. இந்த உபதேசம் என்னுடைய இருதயத்திற்கும் என்னுடைய மாம்சத்திற்கும் எதிரான உபதேசமாய் இருக்கிறதே, இதை நான் எப்படி கடைபிடிக்க முடியும்? ஏன் அந்த எண்ணம் தோன்றுகிறதுனா, நம்முடைய மாம்சத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறதுனாலே, நம்முடைய மாம்சத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறதுனாலே. இந்த இடத்துல தீமோத்தேயுவை பார்த்து பவுல் சொல்லுகிறார், நீ நல்ல போராட்டம் போராடு. ஏன் அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், அதே வாலிப வயசிலே பவுல் முரட்டாட்டம் மிகுந்த ஒரு மனிதனாயிருந்தார். சபைகளை துன்பப்படுத்தினார். சபையில் இருக்கிற ஆண்களை பெண்களை சிறைச்சாலைக்கு நேராய் அனுப்பினார். அந்த வாலிப வயசுல அவர் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு போராட்டத்தை போராடி கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட பவுலை கர்த்தர் சந்தித்து, அந்த பவுல் கடைசியில சொன்னார், 2 தீமோத்தேயு 4:7 நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், என்னுடைய ஓட்டத்தை நான் முடித்தேன். ஒரு ஆவிக்குரிய பிள்ளை நாம் கர்த்தருக்கு சித்தமான ஒரு போராட்டத்திற்கு நேராய் நடத்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.